ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாருங்க, மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளோபலா வேர்ல்டு லெவல்ல நம்ம ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறி இருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்னா நிறைய பேர் இங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னோவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நம்மளுக்கு இது மூலமா கிடைச்சிருக்கு. ஸோ இது ஏதாவது எஸ்ஏக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அடுத்து காசிந்த் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும், இதுல பாருங்க, இண்ட் அப்படின்னா இந்தியா, காஸ் அப்படின்னா கசகஸ்தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் கசகஸ்தானுக்கும் நடுவுல நடக்க போறது உத்தராகண்ட் ஆலி அந்த இடத்துல வந்து நடக்க போகுதுங்க. ஸோ அடுத்து க்ரூசே பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஷிப்ஸ்ல போற பேசஞ்சரோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது மும்பை போர்ட்ல இருந்து இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளோட எய்ம் என்னன்னா, இப்ப வந்து 5 லட்சம் பேர் வந்து இந்த ஷிப்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா இனி வந்து 2047 50 lakhs மாத்தணும்ன்றதுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட எய்ம். ஸோ இந்தியா வாட்டர் வீக் வந்து செப்டம்பர் மாசம் 17th to 20th இந்த 5 நாள் தான் வாட்டர் வீக் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த வீக் வந்து எதுக்காண்டினா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி. ஓகேவாங்க. ஸோ அடுத்து ஒரு புது ஸ்கீம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கு. யாருன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ஜல் கி அம்ருத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜல்னா தண்ணி, தண்ணிக்கு அம்ருத்னு. இந்த ஸ்கீம் வந்து அம்ருத் 2.0ன்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சுங்க. அதுக்கு கீழே தான் இந்த ஜல் கி அம்ருத் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. AMRUT அம்ருத் ஸ்கீமோட அப்ரிவேஷன் வந்து என்னன்னா, அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தங்க. இதுவும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப எஃபிஷியண்டா பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான். ஸோ அடுத்தது இன்னொரு ஸ்கீம் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டியா ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆதிவாசி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ட்ரைபல் பீப்புள். ஸோ ட்ரைபல்லையும் பர்டிகுலர்லி வல்னரபிள் இருக்காங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஜன்ஜாட்டியா ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவாங்க. ஸோ அடுத்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரியும் அமேசானும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்றதுக்காண்டி. அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்து என்னன்னா, இந்தியா வந்து 3rd ரேங்க்ல இருக்கு. எதுல? ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா 3rd ரேங்க்ல இருக்கு. நம்மளோட ஸ்கோர் வந்து 39.1 அவுட் ஆஃப் 100 இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு. லாஸ்ட்ல வந்து பாப்பாவும் நியூகினியா இருக்கு. ஸோ அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இதுல நம்ம 39th ரேங்க்ல இருக்கோம். 14 வருஷமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சுவிட்சர்லாந்து. ஸோ ஆன்டி கரப்ஷன், அதாவது உலகம் முழுதும் நம்ம வந்து இந்த லஞ்சங்கள் இதெல்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா குறைக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதுதான் குளோபல் ஆபரேஷனல் நெட்வொர்க் ஆஃப் ஆன்டி கரப்ஷன். அவங்க வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அது பேர் வந்து குளோப் ஸ்டீரிங் கமிட்டி. ஓகேவாங்க. இது வந்து ஆன்டி கரப்ஷன் சம்பந்தமான ஒரு கமிட்டி. ஸோ நேபாளும் இந்தியாவும் 12 அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்காண்டி. கம்யூனிட்டினா அந்த நேபாள் சமுதாயத்தை மேல கொண்டு வர்றதுக்கு. ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் அந்த அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், ட்ரிங்கிங் வாட்டர், இது எல்லாத்துலயுமே இருக்குங்க. அடுத்து வந்து பாருங்க, IMD வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங், அதுல வந்து சுவிட்சர்லாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு வேர்ல்டு டேலண்ட்ல. அதே மாதிரி இன்னோவேஷன்லயும் சுவிஸ் தான். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட். ஸோ அவங்க வந்து ட்ரினிடாட் டொபாகோ அந்த கண்ட்ரீஸ்லாம் நம்ம UPI மாதிரி ஒரு பேமெண்ட் ஆப்பை வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸோ கரீபியன் கண்ட்ரீஸ் இதெல்லாம், அதாவது கரீபியன் சீயை சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கரீபியன் நேஷன் டு அடாப்ட் UPI வந்து ட்ரினிடாட் டொபாகோ. ஓகேவாங்க. ஸோ அடுத்து நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் மல்டி கரன்சி வேர்ல்டு டிராவல் கார்டு, ஸோ அதை வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்டானது இல்லைங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, பாப் கார்டு அப்படின்றது ஒரு NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து யாருக்கு லோன் தருவாங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது
ப்ராப்பரா பேங்க்ல லோன் வாங்குற அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்பிஎஃப்சில போய் லோன் வாங்க. உடனே கடன் கிடைக்கணும், உடனே ஃபண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என்பிஎஃப்சில போய் வாங்குவாங்க. ஸோ இது பாப் கார்டுன்றது பேங்க் ஆஃப் பரோடாவோட ஒரு அமைப்பு தான் இந்த பாப் கார்டு. அது வந்து ஒரு என்பிஎஃப்சி. ஸோ இவங்க இப்ப யுபிஐ மூலமா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி யாரோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க? ருபேவோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ் இப்ப ரொம்ப ஃபினான்ஷியல் கிரன்ச்ல இருக்குங்க. நிறைய பிரச்சனையில இருக்கு. அவங்க வந்து அதனால கவர்மெண்ட் வந்து அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன் குடுத்திருந்தோம். நிறைய வீடு கட்டி குடுத்து அந்த லோன் எல்லாம் இன்னும் வந்து மால்தீவ்ஸ் நம்மளுக்கு அடைக்கல. ஏற்கனவே இந்தியா வந்து கரன்சி ஸ்வாப் வந்து ஒத்திருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் நம்மளும் மால்தீவ்ஸும் போட்டிருக்கோம். ஸோ இப்ப யுஎஸ்டி 50 மில்லியன் வரைக்கும் பட்ஜெட்டரி சப்போர்ட்டும் இந்தியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க பாருங்க, செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பை செல் பண்றதுக்கு ஒத்துருக்காங்க. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னா என்னதுன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் தாங்க. இப்ப ஒரு பாண்டு ரிலீஸ் பண்றாங்க, ஒரு கம்பெனி ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க போய் அந்த பாண்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் த பாண்டா இருக்கீங்க, இல்ல பையர் ஆஃப் த பாண்டா இருக்கீங்க. இப்ப பாண்டோட டென்யூர் 7 வருஷம் இல்ல 5 வருஷம்னு இருக்கு. ஸோ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த கம்பெனி உங்க பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் அந்த கம்பெனி பண்ணல அப்படின்னா நீங்க கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ எந்த கம்பெனிட்ட இருந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் வாங்குனீங்களோ அவங்க உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவாங்க? ஸோ இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க எந்த கம்பெனியோட பாண்ட் வாங்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனியோட பாண்டை வாங்குறீங்க. ஆனா கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க. அதாவது அந்த ஏபிசி கம்பெனிட்ட இருந்து நம்ம கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் வாங்க மாட்டோம். வேற ஏதாவது ஒரு பேங்கோ இல்ல வேற யாரோ இந்த கம்பெனி பாண்ட்ஸ் திவால் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு யார் வந்து அந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்போம். அந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் வாங்கினவங்களுக்கு நம்ம ஒரு பிரீமியம் கட்டுவோம். ஏன்னா நம்ம தான் அந்த ஸ்வாப்பை வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி எது நம்மளுக்கு கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் கொடுத்துச்சோ அந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு பிரீமியம் கொடுப்போம். ஸோ ஏன் இந்த பிரீமியம்? ஸோ நம்ம இந்த ஏபிசி கம்பெனி நம்மளுக்கு பாண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது பணம் கொடுக்கலைன்னா இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் கம்பெனி வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்கும். இது முக்காவாசி இன்சூரன்ஸ் மாதிரியே தான், ஆனா பாண்ட்ஸுக்கு போடுற இன்சூரன்ஸ். ஸோ அடுத்தது பாருங்க, சுகம் ரின் புக்டன் யோஜனா சுகம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஸ்கீமா ஐடிபிஐ பேங்க்ல வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க 10 lakhsல இருந்து 10 crores வரைக்கும் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்ல இருக்கிற பாரோவர்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்கீம் வந்து ஒத்து போகும். ஸோ அடுத்து செபி வந்து தனியா எஃபிஐ அவுட்ரீச் செல்லுனே ஒரு ஆபீஸ வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸை டைரக்டா நம்ம இந்தியன் செக்யூரிட்டிஸ்ல அதாவது இந்தியன் பாண்ட்ஸ்ல இந்தியன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி. ஸோ ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா வெளிநாட்டுக்காரவங்க நம்ம இந்தியன் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பப்ளிக் டெப்ட் செக்யூரிட்டிஸ் அப்ளிகேஷன் வந்து இப்போ யூபிஐலேயே இருக்கு. ஓகேவாங்க? ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனிநபர் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும். எதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? நம்ம ஷேர் மார்க்கெட்டு பாண்ட் மார்க்கெட் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை யூபிஐ மூலமாவே பண்ணலாம். ஸோ இது எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1st November 2024ல இருந்து இது நடைமுறைக்கு வருது. யூபிஐ ஆட்டோ பே ரூல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று வந்திருக்குங்க. இந்த யூபிஐயோட ஆட்டோ பே எங்கெல்லாம் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்சிஎம்சி நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு, அதாவது நீங்க பஸ்ல ஏறும்போது டெய்லியும் டிக்கெட் வாங்க தேவையில்ல, கார்டை மட்டும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் டோல்லையும் இந்த ஆட்டோ பே ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ ஆட்டோ பே ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அது 24 hours முன்னாடியே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். என்னன்னா உங்களோட இவ்வளோ பணம் வந்து இந்த டோல்லையோ இல்ல இந்த ஏரியாவுக்கு போற பஸ்லயோ இவ்வளோ பணம் வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்ப அந்த ப்ரீ மெசேஜ் வராது இல்ல. அதுக்கப்புறம் செபி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா டு ஸ்டாப் எக்ஸசிவ் ஸ்பெகுலேஷன் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை ஓவரா கால்குலேட் பண்ணி ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த இதை ஸ்டாப் பண்றதுக்காண்டி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செபி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி அப்படின்னா என்னது? இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு
$272 மில்லியன் வந்து இந்தியாவுக்கு கடனா கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டினா நம்ம எக்கனாமிக் க்ரோ ஆகுறதுக்கும் நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கும். ஸோ இந்த பணத்தை வாங்கி நம்ம எப்படி எக்கனாமியை க்ரோ பண்ண வைக்க போறோம்? ஸோ லோ இன்கம் பீப்புளுக்கு நம்ம திருப்பியும் கடன் கொடுப்போம். குட்டி குட்டி பிசினஸஸ்க்கு திருப்பியும் கடன் கொடுப்போம். ஸோ லோ இன்கம்க்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கும் நம்ம தரோம். அடுத்து BHEL வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது பெங்களூர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இதுக்கு. ஸோ இந்த பெல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஸ்பேஸ் செக்டாருக்குள்ள இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா என்னது, இந்த மாதிரி நிலக்கரி கோல் வச்சு நீங்க எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது 2030யோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வேர்ல்டுல 50% மேல எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸும் தாய்வானோட பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியால ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இது வந்து எங்க ஓபன் பண்றாங்கன்னா தோலேரா, குஜராத்ல. இங்க வந்து இது ஃபுல்லாமே இந்த ஃபேக்டரி ஃபுல்லாமே கிரீன் ஃபீல்டு தான், அதாவது கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நடக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டரியை பில்ட் பண்றாங்க. அடுத்து அலெக்சாண்டர் துன் அவருக்கு வந்து சாஸ்திரா ராமானுஜர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்றவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆக்டர். அவருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு கிடைச்சிருக்கு. குருன் இந்தியா வந்து 35 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து அன்குஷ் சச்சதேவ், அவர் வந்து ஷேர் சாட்டோட MD CEO-ன்னு வச்சுக்கலாம். நீதிஷ் சர்தா, ஸ்மார்ட் ஒர்க்ஸ். அடுத்து கோல்டு மெடல் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அங்கிஷ் ஜெயின். ஸோ அடுத்தது வந்து இஸ்ரோ, இன்ஸ்பேஸ் அண்ட் NSIL இவங்க எல்லாமே 5 டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்ஸ். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு டெக்னாலஜியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. அவங்க இந்த 3 பேரும் சேர்த்து கவர்மெண்ட் அல்லாதவங்களுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரதுக்கு அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாருங்க? இஸ்ரோ, இன்ஸ்பேஸ், NSIL. NSILனா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ அடுத்தது பிராவோ அப்படின்னு இருக்க அவர் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தும் வெளியில வராரு. ஸோ இந்தியன் பொயட் ஃபார்மர் IPS ஆபீசர் KKN தருவாலா அவர் இறந்துட்டாருங்க. அடுத்து ஆஸ்கர் வின்னிங் பிரிட்டிஷ் ஆக்டர் ஹாரி பாட்டர் வந்து நடிச்சிருக்காரு. இவரு டேம் மாகி ஸ்மித் அவர் பேரு, அவரு இறந்துட்டாருங்க. அடுத்து அருந்ததி ராய் அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆத்தருங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மெமியார் எழுதியிருக்காங்க. மெமியார்னா கிட்டத்தட்ட ஆட்டோபயோகிராஃபி தான், பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. அதுக்கு என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை பப்ளிஷ் பண்றவங்க யாரு? பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் தான். 1997ல அவங்க புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. என்ன புக்கு கண்டின்னு பாருங்க, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு. ஸோ அடுத்தது வேர்ல்டு டூரிசம் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா September 27. இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் அக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து September 28. வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேன்னு ஒன்று இருக்கு. வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டேன்னு இருக்கு. ஹெல்த் டே வந்து September 26. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து September 26. அடுத்து பாருங்க, மேகாலயாக்கு கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறைய நிதி உதவி கொடுத்திருக்காங்க. எதுக்காண்டி? ஹெல்த், நியூட்ரிஷன், அக்ரிகல்ச்சர் மூணையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி. அடுத்து தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுங்க டு லான்ச் நிதி ஆயோகோட விமன் ஆண்டர்பிரினர்ஸுக்கான ஒரு வெப்சைட்டுங்க. அடுத்து திரிபுரால புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, PM சாத் ஸ்கீம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஹையர் எஜுகேஷன்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பினான்சியல் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் பினான்சியல் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது பேர் வந்து CM சாத் ஸ்கீம். நாங்க அவங்க கூடயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவுதாங்க October 1st வீக்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான நியூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.